தளபதி அவர்கள் கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. இது யாராலும் மாற்ற முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே மாதிரி போதை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய குடும்பங்கள் வாழும்னு நினைக்கிறேன். இது மற்ற எலெக்ஷன் மாதிரி 5 இயர்ஸ் எலெக்ஷன்ல 50 இயர்ஸ் எலெக்ஷன் தான் அது நாங்க பாக்குறோம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் ஜெயிச்சா அதோட பெரிய ஹாப்பி யாருக்கும் எதுவுமே இல்லைங்க. ஃபுல் சேஃப்டிங்க, ஃபுல் சேஃப்டியா இருந்தது. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஸ்பீச்சும் இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரான்ற ஏக்கம் தான் இருந்ததே தவிர மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லைங்க. அவர் பேசுனதுமே ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. உண்மையிலே டிஎம்கேவை வந்து டவுன் பண்ணி டிவிகே வின் பண்ணுங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்கு எங்களுக்கு. ஆமா, அது எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷம். அதுல வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாதுங்க. அவ்வளவுதான். நாங்க கத்தி நாங்கெல்லாம் வந்து அவுட்டர்ல இருந்து வந்திருக்கோம். குடியாத்தம்லாம் வந்து பாஸ் இல்லைன்னா வரவே முடியாதுன்ற சிச்சுவேஷன். இன்னும் நிறைய பேர் எவ்வளவு பேர் பாஸ் இல்லாம பார்க்க முடியாம எவ்வளவு பேர் ஏங்குறாங்க. நாங்கெல்லாம் பார்த்தது வந்து ஒரு பெரிய பிளஸ்டாவே நினைக்கிறோம். நாங்க குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரோம். எங்களோட முக்கிய மெயினான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம பெருந்தலைவர் காமராஜரை அவங்க சொந்த தொகுதியில தான் தோக்கடிச்சாங்க. நம்ம குடியாத்த மண்ணில் நின்று தான் அவர் ஜெயிச்சாரு. எங்கள் மிகப்பெரிய கோரிக்கையை தளபதி அவர்களை காமராஜர் நின்று ஜெயிச்ச தொகுதியாகவும் நம்ம குடியாத்த தொகுதிக்கு அவரை ரொம்ப வரவேற்கிறோம். தயவு செஞ்சு இந்த ரிக்வஸ்ட்டை வந்து பெரிய ரிக்வஸ்ட்டாக ஒரு டிவிக்கே தொண்டர்களாக இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து கரூர் கிடையாது, நம்ம ராயவேலூர். அதனால் இங்கே எந்த ஒரு அசைவம் இது நடக்காது, நாங்கள் நடக்கவும் விட மாட்டோம். அதே மாதிரி மே 10ஆம் தேதி எலெக்ஷனு. இந்த எலெக்ஷனில் எங்களோட வரவேற்பு மிக பெருசாக இருக்கும். 2026 நம்ம தளபதி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். இது யாராலும் மாற்ற முடியாது. எங்க விஜய் அண்ணா வந்து வேலூருக்கு வந்திருக்கிறாரு, அரஞ்சேரிக்கு வந்திருக்கிறாரு. என்னன்னா மக்களை வர சொல்லவே எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு. ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்தாரு. அந்த ஐடென்டி கார்டை காமிச்ச பிறகுதான் எல்லாரையும் உள்ள வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. எங்களை வந்து விஜய் சாரை பார்க்க முடியலன்னா கூட விஜயை வந்து நாங்கள் நேருக்கு நேரவே நின்று பேசின மாதிரி இருந்து அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எல்லாருக்குமே புரியும். டிவிகே 1 டிஎம்கே 1ன்னு சொன்னார். இந்த ஆட்சியில் வந்து டிவிகே தான் வரணும்னு சொல்லிட்டு பெண் உரிமைகள் ஆண் உரிமை எல்லாருமே சமமாக இருந்து ஓட்டு போடணும்னு வேண்டிக்கிறோம்.